கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. 8ல் 5 எண் கழியும் என்றும் 5ல் 8 எண் கழியாது. அஷ்ட அக்ஷரம் ஏற்கும் நெஞ்சு பஞ்ச அக்ஷரம் பார்க்காது. ஊனக்கண்ணில் பார்த்தால் யாவும் குற்றம்தான், ஞான கண்ணில் பார்த்தால் யாரும் சுற்றம்தான். இல்லை வணங்க நம் பக்தர்கள் மஞ்சள் போய் அகல
இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது. தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. வீர சைவர்கள் முன்னால் எங்கள் வீர வைரவம் தோற்காது. மன்னன் சொல்லுக்கு அஞ்சி என்றும் மேற்கு சூரியன் உதிக்காது. ராஜலக்ஷ்மி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான். ஸ்ரீனிவாசன் சேர்ந்த விஷ்ணுதாசன் நான். நாட்டில் உண்டு 1000 ராஜராஜர் தான். ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான். நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது. நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது. நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது. நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது. வீசும் காற்று வந்து விளக்கணைக்கும். வெண்ணிலாவை அது அணைத்திடுமா? கொட்டு பான்மலை நிலம் நனைக்கும். அந்த வானம் தன்னை அது நனைத்திடுமா? செய்வம் என்று பார்த்தால் தெய்வம் தெரியாது. தெய்வம் என்று பார்த்தால் சமயம் கிடையாது. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. वराहरूपं देववरीष्टं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम् शिवसम्भूत भुवि संजात नम्बिदवगिम्बु कोडुववनीत ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ
வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல இங்க யாரும் இல்ல அலசிப்பாரு நீ உலகத்துல அண்ணனுன்னா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா நல்லவன் தான் இவன் வல்லவன் தான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான் பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லும் பட்டி தொட்டி சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேதையா ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு ஒரு ஆல மர விழுதா பல உறவு ஒன்னா வாழும் பாத்து நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குது சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே
சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. அன்னை மடி போலத்தான் அண்ணன் உள்ளம் தாங்குதே. தம்பி முகம் பார்க்கையில் தந்தை முகம் தோன்றுதே. சொந்தம் வாழும் வீட்டில் தானே தெய்வம் வந்து காவல் காக்கும். தேவதைகள் தேடி வந்து இந்த வீட்டில் பிறந்திடுமே. இறையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல. ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு ஆல மர விழுதா பல மரமும் ஒன்னா வாழும். வாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே. இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல, சொத்து சுகம் ஏதும் வேண்டாமையா. நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா. கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா. ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா. நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு ஜன்மம் போதாதம்மா. நடமாடும் கோயில் நீதான். ஒரே தாய் ஒரே குலம், உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஒரு அற்புதமான தருணம். அம்பாள் பங்காரு அம்மாவே வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நிறைவாக பண்ணியிருக்காங்க. நான் எத்தனையோ கும்பாபிஷேகம் ஐயாவோட போயிருக்கேன். இதுதான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான், என் தங்கை, என்னுடைய தங்கைகள், மருமகன், மருமகள் குடும்பத்தோட, திருமதி அம்மாவும் வரதா இருந்தாங்க. அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாதனால எங்கள் எல்லாரையும் சென்று இங்கே இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தின்னு சொன்னாங்க. பசுவினுடைய கன்று வந்தால் பசு தானாக வரும். அதனால் அதனுடைய கன்றுகள் எல்லாம் வந்ததுனால தாய் மனப்பூர்வமாக வந்து இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இதனுடைய சக்தியினுடைய வைப்ரேஷன் மிக அருமையாக இருக்கிறது. அம்பாளுடைய வைப்ரேஷன் சக்தி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஆகையினால நமக்கு அம்மா இல்லைன்னு என்ற வருத்தம் கிடையாது. அவர்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் உங்களோடு இருந்து உங்களுக்காக இந்த பிரார்த்தனை செய்கிறோம். இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாவட்டத்தினுடைய ஸ்டேட்டினுடைய தலைவர் உதய், அவருடன் மற்ற இருக்கக்கூடிய அத்தனை கடைக்கண் சக்திகளையும் பாதத்தையும் நான் தொட்டு வணங்குகிறேன். அற்புதமான நிகழ்ச்சி, வெல் டிசிப்ளின். ஒரு இதை மாதிரி ஒரு இதனால் இந்த அம்மா நமக்காகவே அருள்பாலித்து நமக்காக ஒரு ஆன்மீகத்தை கொடுத்து, ஆன்மீகத்தை இவர்கள்தான் செய்ய வேண்டும், இவர்களுக்குரியது இல்லாமல் பட்டி தொட்டி இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நமக்கு அம்மாவுடைய ஆசை என்னைக்கும் உண்டு. அவளுடைய ஆசை எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுங்கள். எல்லோரையும் ஜாதி மதம் என்ற வேறுபாடு இல்லாமல் கர்நாடகா, தமிழ், ஆந்திரா என்ற நம்ம அனைவரும் இந்தியன் என்கின்ற ஒரு உணர்வோடு நம்ம அனைவரும் மொழிகளை கடந்து ஒரு மனித நேயத்தோடு இருங்கள். அவளுடைய அருள் நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருப்பாள். அதை பரிபூர்ணமாக பார்த்தேன்.
நான் என்னுடைய மகனுடைய திருமண விழா பத்திரிகை வரும்பொழுது சொன்னேன், இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும், நான் வந்து நடத்துவேன் என்று அத்தனை பேருக்கு நான் உறுதியளித்தேன். ஆகையினால் அது நல்லபடியாக நடந்துவிட்டது. இதற்காக ஒத்துழைத்த அத்தனை உள்ளங்களும் நாம் ஒன்று கூடி ஒரே ஒரு விஷயத்தை, கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ணுகின்றேன். இந்த பராசக்திக்கு பிடித்தது சேவை. இந்த பராசக்தி, மகனே கழிவறை முன் தொண்டு செய்தால் உன்னெதிரே நான் நிற்கிறேன், கருவறை முன் தொண்டு செய்தால் என் எதிரே நீ இருக்கின்றாய், செல்லாத காசிலும் செப்பு உண்டு மகனே, நீ எவரையும் அலட்சியம் பண்ணாதே, உன்னுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி உன்னுடைய சேவைக்கும் தொண்டுக்கும் என்று சொல்வாள். ஆகையினால் எத்தனையோ ஆன்மீக பீடங்கள் இருந்தாலும் இந்த இறை வழிபாடோடு சேர்ந்த சேவை, அரசாங்கமே எல்லாவற்றையும் செய்ய முடியாது. ஆகையினால இறை வழி செவ்வாய் வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் வைத்தாலும் ஒரு ஞாயிறு அந்த மாதிரி சமயத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஸ்கூல், அனாதை ஸ்கூலுக்கு மற்ற எல்லா இடத்துலையும் நம்மளுடைய பங்கு இருக்கணும். அப்போ தான் அந்த பீடத்துக்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கும். இதுவும் 10, 11வது கோவிலாக இருக்கக்கூடாது. நமக்கு அருள் வேண்டுமென்றால் அடுத்த மனதையும் அடுத்த ஆத்மாவையும் நீ சந்தோஷமாக வைத்து கொண்டால் உனக்கான நிம்மதியும் அருளையும் அவள் கொடுப்பாள். அம்மாவை வந்து நன்றி முதலே சொல்லுங்கள், பிறகு அவளுடைய அன்பு வேணும் என்று கேளுங்கள், அதன் பிறகு அவளுடைய அருள் வேண்டும்கள். உன் மனதில் நீங்காமல் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய அவள் வந்து இந்த மந்திரத்துக்கோ இந்த சமய சடங்குகளுக்காகலாம் கிடையாது. நீ செய்கின்ற சேவைக்கு உன் எதிரில் வந்து நிற்பாள், உன்னோடு இருப்பாள். எல்லாருக்கும் அவருடைய ஆசி முழுமையாக இருக்கு. எல்லோருக்கும் மன நிம்மதியும் ஆரோக்கியம் கிடைக்க எல்லாம் வல்ல பங்காரு அம்மாவையும் பராசக்தியும் வேண்டி விடைபெறுகின்றேன். என் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் அளித்த இப்படி ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பை மனதார ஏற்று தொண்டு செய்த அத்தனை பக்தர்களையும் திரும்பவும் அவருடைய பாதங்களை தொட்டி வணங்கி வாய்ப்பளித்த உங்களுக்கு எல்லாருக்கும் அவருடைய ஆசி கிடைக்கட்டும். ஓம் சக்தி. தர வேண்டும் அம்மா, உன்னை மறவாத வரம் வேண்டும் அம்மா. வரம் ஒன்று தர வேண்டும் அம்மா, உன்னை மறவாத வரம் வேண்டும் அம்மா. நினைக்காத நாள் இல்லை அம்மா, உன் நினைவின்றி நாள் இல்லை அம்மா. சக்தி நீதானம்மா, சற்று கண் பாரம்மா, இன்னும் பிடிவாதம்மா ஏனம்மா. சுற்றம் நீதானம்மா, சுற்றி வருவேனம்மா, பெற்ற மகன் பாரம்மா கூறம்மா. வரம் ஒன்று தர வேண்டும் அம்மா, உன்னை மறவாத வரம் வேண்டும் அம்மா. நினைக்காத நான் இல்லை அம்மா, உன் நினைவின்றி நான் இல்லை அம்மா. அம்மா உன் ஆலயத்தில் என்றும் வேப்பமரமாக நான் இருக்க வேண்டும். அம்மா என் அம்மா உன் அடியார்க்கு நானும் அருட்கஞ்சி அமுதாகி பசியாற்ற வேண்டும். அம்மா உன் திருமேனி அணுகின்ற செவ்வாடை, அம்மா உன் திருமேனி அணுகின்ற செவ்வாடை அதில் இழையும் நூலாக வேண்டும். அம்மாவும் திருநெற்றி இடுகின்ற செந்தூரம் அதில் ஒற்றி நான் வாழ வேண்டும்.
அதை ஊர் பார்க்க வேண்டும், என் உயிர் கிடக்க வேண்டும், ஒரு வரம் அளிக்க வேண்டும், உன் வரம் பலிக்க வேண்டும், என் வாழ்வினிக்க நீயும்